இந்த மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர் இருந்துட்டு சோசியல் மீடியால ஒரு பொண்ணு கிட்ட மெசேஜ் பண்ணிட்டே இருக்க. அவருக்கு அந்த பொண்ணு பிடிச்சு போயிருது. அதனால அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாங்கிறதுக்காக நேர்ல வா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு நீ என்ன ஒரு டைம் கூட நேர்ல பார்த்தது இல்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன லவ் கேக்குதா, நான் ஜஸ்ட் பிராங்காக தான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. கொஞ்ச நாள்ல இவங்க கம்பெனி ஹெச்ஆர் வந்துட்டு உங்களுக்கு புதுசா ஒரு அசிஸ்டன்ட செலக்ட் பண்ணி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு இவரை பார்த்த உடனே ஐயோ இவனா மறுபடியும் இவன்ட்டே வந்து மாட்டிக்கிட்டமே, இவனுக்கு பட்டு நம்ம தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு நினைக்கிறா. இவரோட அசிஸ்டன்ட்டா கம்பெனில ஜாயின் பண்ணிடுறா. பொண்ணுகிட்ட இவர் வந்துட்டு நாளைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு தரமா ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு எல்லாருக்கும் கரும்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. கிளைண்ட் எல்லாம் மீட்டிங்ல கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கிட்ட மீட்டிங் முடிஞ்சோன்னா நான் தனியா பேசணும் அப்படிங்கிறாரு. அப்புறமா கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருந்த கிளைண்ட் இருந்துட்டு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் சாப்பிட்டது இல்லை, எங்க வீட்டுல சாப்பிடவே விட மாட்டாங்க, இதோட அப்ரோச் ரொம்ப யூனிக்கா இருக்கு, அதனால எங்க கம்பெனியோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்க கூட தான் பண்ண போறோம் அப்படிங்கிறாரு. இவரும் அடுத்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இவங்க சாப்பிடலான்ட்டு போக இந்த பொண்ணு இருந்துட்டு இவங்க ஒரு சின்ன நூடுல்ஸ் கடைக்கு சாப்பிட கூட்டிட்டு போறா. அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ட உடனே எங்க அம்மா செய்யற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாரு. கேட்ட இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்ல இவரும் இந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறாரு. கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டு உங்களை ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியால ஏமாத்தின ஒரு பொண்ணு நான் தான் அப்படிங்கிறா. கேட்ட இவரும் இந்த பொண்ணு பக்கத்துல வந்துட்டு நீ அன்னைக்கு வந்துட்டு போன அன்னைக்கே நான் பார்த்துட்டேன், நான் இவ்வளவு நாளா நடிச்சுக்கிட்டு இருந்த தெரியாத மாதிரி அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இவரை துரத்திட்டு போக ஆரம்பிச்சுட்டா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டினா கமெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.